வினுஷ்கா வினுஷ்கா என்ன செய்றீங்க? என்ன தலைமுடி இதெல்லாம் இதெல்லாம் என்னது ரெண்டு கலர்ல? போடா கைய வைக்க வேணாம். அடி கதை வந்துட்டேனா கொஞ்சம் கொஞ்சமா கதைக்க ஆரம்பிச்சுட்டா. ஓ தொடக்கூடாது எங்கட தலையில முட்டினா கலண்டு விழுந்துடும். எடுக்கட்டா நான் அப்ப எடுக்கட்டா? என்ன சட்டை கேட்ட மாதிரி போட்டிருக்கீங்களா நீங்க? பச்சைக்கு பச்சை பச்சை, இது பிங்க்கு பிங்க். பிங்க். அடேங்க அப்பா. சரி சரி ஓகே போட்டாச்சு. வீடியோக்கு மட்டும் தான் போடுற பூரா கலட்டி அம்மா தலையில போடுறேன். இப்பதான் ஆதாரம். போன வீடியோல நான் என்ன சொன்னேன்? இல்ல அதுக்கு இல்ல அப்படி போட்டு விட்டா பிள்ளை வந்து வாயில எப்படி எடுத்தலாம் கடிச்சிரும். கடிக்கும். ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு காரணம். இந்த பொட்டல் அமைச்சாலும் வைக்கலாம். இது ஒரே இழுவ இப்படி அப்ப நகையெல்லாம் விட மாட்டாங்க. ஓகே இதை நீங்க களத்திலே போட்டுக்கொள்ளுங்க. நீங்க வாயில கடிக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். பொய் காரணங்கள் சொல்லப்படுது. மிதுன் பாருங்க, மிதுன் ஷர்ட். இது வந்து ஷர்ட் இல்ல, என்ன பாரு குர்தான்னு சொல்லுவாங்க. குர்த்தி தானே குர்த்தி. இது வந்து எங்க வாங்கினான்னு சொன்னா ஜெய்ப்பூர்ல வாங்கினது. ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். இங்க வாங்க பா. ராஜஸ்தான் பொடியன். ராஜஸ்தான் பொடியன். கொஞ்சம் சிரிங்க. நல்லா இருக்குண்ணே. ஞான படம் போட்டு இது வந்து ராஜஸ்தான்ல வாங்கினது. நம்ம ஜெய்ப்பூர் போகும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்குமே, நல்லா இருக்கு. மிதுன் நீ வாங்க. மிதுன்ட்ட உடுத்தா எனக்கு பிடிச்சிருக்கான். அவர் வந்து ராஜஸ்தான் பொடியன். நான் என்ன மாதிரி பண்ண அதை காட்டுறேன் உங்களுக்கு. சரி இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்? வினுஷ்கா இங்க வாங்க. என்னது கடிக்கிறீங்க? சரி ஏன் கடிக்கிறான்னு சொல்லி சொன்னா அதான் விஷயம். அவனுக்கு வந்து பல்லு அப்படி அரும்பிட்டுது. பல்லு வந்து அவருக்கு முளைச்சிட்டுது. அதுக்கான ஒரு வேலை. அதாவது ஒரு ஊர்ல செய்வாங்க. இந்த மாதிரி ஊர்ல செய்வாங்க. பல்லு கொழுக்கட்டை வந்து எதுக்கு செய்யறாங்க, இப்ப என்னதுக்கு செய்யற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அது ஒரு சம்பிரதாயம். உண்மையாவே ஊர்ல செய்யற ஒரு சம்பிரதாயம். நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்யறோம். வினுஷ்கான பல்லு வந்து நானே என்ன பாக்கல, என்ன பாக்க விடுறாள். அண்ணா கூட தான் இருக்க. அவனுக்கு பல்லு நிறைய பல்லு. ஓகே இப்ப வந்து பல்லு கொழுக்கட்டை செய்தாச்சு. இதுதான் அந்த பல்லு கொழுக்கட்டை. இதுல என்ன சாமான் இருக்கு? இதுல உள்ள சாமான் இருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி புத்தகம், பென்சில், இந்த மாதிரி டாய்ஸ் இதுகள் எல்லாம் வைக்கிறது. இத வந்து வைக்கும் போது இவ வந்து சின்னால் என்னத்தை எடுக்கிறாவோ அது ஒரு விளையாட்டு மாதிரி அது பல்லு கொழுக்கட்டையோட சேர்த்து இப்ப வந்து இந்த பென்சில் இதை எடுத்தாலும் பென்சில் இதை எடுத்துருக்கிறா, எழுத போறா, இது போறா, அப்ப இதெல்லாம் படிக்க போறா, சாப்பாடு எடுத்தா சாப்பிடுவா. ஆனா தங்கச்சிக்கு வாங்கினது இப்ப அண்ணா விளையாடுறாரு. அண்ணா விளையாடுறாரு. மிதுன் வந்து இப்ப தங்கச்சிக்கு சரியான ஹெல்ப் பண்றாரு. நிறைய உதவி செய்யறாரு. அண்ணன் ஃபேனை போட்டு விடுறது, விசிக்கி விடுறது, இலையான துரத்தி விடுறது. பாயில இந்த பொருட்கள்லாம் போட்டிருக்கு. பாய் நிறைய நாளைக்கு அப்புறம் பாயை பாக்குறேன். பாயன்னா அங்க பாயிர இல்ல, இருக்கிற பாய். இவர் தான் வந்து வினுஷ்காட மாமா. இப்ப வந்து பொதுவா சொல்லுவாங்க இந்த மாமாலாம் வந்து மாமாட மடியில வச்சுதான் சும்மா நோமலா சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அளவுல. சரி செய்யலாம். அது ஒண்ணு மாமா தான் கட்டாயம் செய்யணும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இப்ப வந்து இதுல வச்சு நாங்க வினுஷ்காக்கு பல்லு கொழுக்கட்டை கொட்ட போறோம். ரெடி? இதோ 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 பல்லு கொழுக்கட்டை தலையில் கொட்டப்படுகிறது. அப்போ என்ன எடுக்கிறான்னு பாப்போம். வினுஷ்கா குட்டி எடுத்தது வந்து ஷார்ப்னர், அதாவது பென்சில் தீட்டுற. நாங்க சொல்ற என்ன சீவிலி கட்டர்னு சொல்லுவோம். ஷார்ப்னர் அப்படின்னு சொல்லி பழகிட்டுலாம் இருக்கும். அது தமிழ் வார்த்தை வந்து சீவிலி கூடு. நிறைய ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றது ஷார்ப்னர். இல்ல என்ன சந்தோஷப்படணும்னு சொன்னா கூர்மையாக ஒன்று தீட்டுறதுக்கு தான் நாங்க இதை பயன்படுத்துவோம். அப்ப எங்களுடைய பிள்ளை வந்து கூர்மையான பலவற்றை பட்டை தீட்டக்கூடிய ஒரு திறமையான ஒரு பிள்ளையாக இருப்பார். சரி ஓகே. அம்மா மாதிரி ரெண்டு பிள்ளைகளும் அம்மா மாதிரி தான். அதான் பார்க்க தெரியுது.
மிதுன் என்ன அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா நான் நீங்க யார மாதிரி அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா அப்பா மாதிரியா சாப்பிட வேண்டாம். அதாவது இந்த பல்லு கொழுக்கட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா இதுல தேங்காய் பூ கொண்டு வச்சுருப்பாங்க. இதுல காணல தேங்காய் பூ இருக்கா? அந்த இருக்கு. இதுதான் அவட பல்லுன்னு சொல்லுவாங்க. சொட்டு தேங்காய் சொட்டு. இப்போ வந்து கடிக்கணும் தான் கடிச்சு காட்டுங்க. லைட்டா கடிங்க பாப்போம். அப்படியே கடிக்க போறான் போல இருக்கு. கடிக்க மாட்டான் பிக்க. இதுக்குள்ள அரிசி மாவுல இது வந்து உள்ளுக்கு பயறு தேங்காய் பூ சர்க்கரை சீனி சர்க்கரை அதெல்லாம் வச்சு செய்யறது. இது எல்லாமே அவருக்கு வாங்கின டாய்ஸ். என்ன பைக் கொண்டு வாங்கியிருக்கீங்க? பிங்க் கலர்ல பைக் கொண்டு. மிதுன் சாப்பிட போறீங்களா? வேணாமாமா? அட பாவிகளா, நான் தான் சாப்பிட போறேன். நல்லா இருக்கு. தேங்காய் பூ நல்லா இனிக்குது. பல்லு கொழுக்கட்டை முடிச்சாச்சு. இந்த பல்லு கொழுக்கட்டையில இருந்து இன்னும் மியூசிக்கா வெளியில வரல. எங்கடா வாய்க்குள்ள போய் போன்னு தான் நினைக்கிறான். கேமரா கண்டா போதும். ஒரு கேமரா மேனியா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத, அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் அந்த சரியா ஆறுதலா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சின்னாக்களோட தெரியும் தானே, சின்னாக்களோட கஷ்டம். சரி முடிச்சிடும் கூட இல்ல முடிச்சிடும். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மிதுன் ஓகே, மிதுன் எனக்கு என்ன இன்றைக்கு மிதுன் வந்து நல்லபடியா ராஜஸ்தான் என்ன சொன்னாருன்னு தெரியும் தானே வீடியோல. சரி ஓகே, நாங்க நன்றி சொல்றோம். ஐயா பாய் சொல்லி விடுங்க எல்லாரும். பாய் சொல்லுங்க. அம்மா பாய் சொல்லுங்க. பாய் பாய். விடுங்கப்பா, நீ என்ன மாதிரி இருக்கு.